டிரைவராக இருக்கிறவங்க இவர் டிரைவராக நடிக்கிறாரு யார், ரஜினிகாந்த். வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன செய்வாங்க, சாவியை அப்படி போட்டு அப்படி அடிப்பாங்க, அவ்வளோதானே. அதைத்தானே இவர் செய்யணும். டிரைவர் மேலே ஏறி உட்காந்தோன்னே சாவியை அப்படி அப்படி ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஸ்டைலா? அன்னைக்கு முடிவு செய்தேன், என்னைக்காவது ஒரு நாள் வந்தார் இவர் தான் வச்சு ஹீரோவாக நடிக்கணும். இதுதான் உண்மை. அவர் எனக்கு ஒன்றும் சொந்தமெல்லாம் இல்லை. என் கதை ஃபர்ஸ்ட் ஹாப்பில் 4 சீன் வில்லனாத்தே வருவார். அதுக்கப்புறம் அவர் சென்டிமெண்ட்டுக்கு வர்றார். எடுக்க சொல்லிவிட்டு எங்கள் அண்ணன் தேவர் காலவாரி விட்டாதே, அவனை வில்லனாக போடுறா, ஜெய்சங்கரை போட்டால் பூஜைக்கு 3 லட்சம் உடனே கொடுப்பான்டா, வேணாண்டானார். அவர் தான் என்னை எடுக்க சொன்னது. அண்ணே நான் வாக்கு கொடுத்துட்டேன், நீ வாக்கு கொடுக்குறேன், நான் பணம் கொடுக்குறேன்ப்பா. கோச்சிட்டு போயான்னு வெளியே வந்துட்டேன். இவன் தோற்று நாரி நலம் குழஞ்சி என் காலில் வந்து விழுந்து கடனெல்லாம் அடைக்கணும், இந்த ஒழுங்காக இருப்பான். இவன் என் சொன்னபடி ஏற்காத வரல கடவுளை முருகனை கும்பிட்டாரான் பூஜையில், அதையும் சொல்கிறார். இவன் எப்படியாவது தோற்று போய் என் காலில் வந்து விழுகணும், அப்போத்தான் இவனுக்கு புத்தி வரும், நான் என் சொல்ல மீறி போகிறான். அப்படி சாமியை கும்பிட்டேன்னு பின்னாடி சொல்கிறாரு, முன்னாடி சொல்ல. அப்படியே கும்பிட்டாரா. படம் ரிலீஸ் ஆகணும் பாரு, அந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய போய் முதல் ஷோ பார்த்துட்டு மிரண்டார். அடே எம்ஜிஆர் அப்போ சிஎம் ஆகிட்டார். அவர் எம்ஜிஆரை வச்சே பணம் சம்பாரிச்சவர். ஆக்ஷன் படம் தான் எம்ஜிஆர் பெரும்பாலும் பெரிய ஹிட் ஆகிருக்கு. கலைஞானா நான் படம் பார்த்தேன்டா, ஓம் பக்கமாக முருகன் இருக்கான்டா. நான் எவ்வளவோ சொல்லி கூட அந்த முருகன் என்னை கை விட்டுட்டான்டா, உனக்கு முருகன் இருக்கான்டா. என்னடா அவன் ஃபைட்டெல்லாம் பண்ணுறான்டா. அட சிவாஜி மாதிரி மேலே பார்த்துட்டு நல்லூர் நரியூருங்கிறான். எல்லா ஆண்கள்லையும் அவன் நல்லா நடிக்கிறான், நல்லா என்னோட பெருமா. நான் என்னமோ நினச்சேன், எங்கேயோ பெரிய ஹீரோ பிடிச்சிட்டேடா. எனக்கு ஒரு உதவி பண்ணுறான்னார். என்னன்னு எனக்கும் ஒரு 2 படம் வாங்கிக்கூடாது.